لا إله إلا الله نحمده ونصلي على رسوله الكريم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பி செய்து அன்புக்குரிய பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வஹஸின் அமலக, உன்னுடைய அமல்களை அழகாக ஆக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு நாள் பெருமான் அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்டார்கள், அலாஹ் ரப்பிக்கும் பிகைரின் லக்கும், உங்களில் மிகச் சிறந்தவன் யார் என்பதை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா என்று கேட்டார்கள். நாம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரை அறிவித்து தாருங்கள் என்று சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கையாருக்கும் அத்வாரக்கும் அம்ரன், அத்வாரக்கும் ஆமாரன், அஹ்தனக்கும் ஆமாரன், உங்களில் வாழ்நாள் மிக நீளமாக இருந்து அந்த நீளமான அந்த வாழ்நாளிலும் அமல்களை அழகான முறையில் செய்து கொண்டானே அவன்தான் மிகச் சிறந்தவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீளமான வாழ்நாளில் கொடுக்கப்பட்டு அந்த நீளமான வாழ்நாளிலும் நல்ல அமல்கள் செய்தானே அவன்தான் உங்களில் மிகச் சிறந்தவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீண்ட நாள் வாழ்க்கையிலும் அமல்களை அழகாக செய்வது என்று எப்படி செய்ய முடியும்? ஒரு கட்டத்தில் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சமூகத்திற்கு வந்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய தோற்றத்தில் வந்தார்கள். வந்தவர்கள் பெருமானாருக்கு முன்னால் மண்டியிட்டு பெருமானாருடைய முற்றுக்காலும் இவர்களுடைய முற்றுக்காலும் இணைந்திருப்பது போல அவ்வளவு நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டு அவர்கள் கேட்டார்கள், மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன என்று ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரை பார்த்து கேட்கிறார்கள். பெருமானார்கள் அதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறார்கள், இஸ்லாம் என்றால் இப்படித்தான் என்று. அடுத்து ஒரு கேள்வியை கேட்டார்கள், மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன என்று. அதற்கும் பெருமானார்கள் பதில் சொன்னார்கள், ஈமான் என்றால் இதுதான் என்று. அடுத்து ஒரு கேள்வியை கேட்டார்கள், மல் இஹசான், இஹசான் என்றால் என்ன என்று ஒரு கேள்வியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு வ இல்லம் தகுன் தராஹு வ இன்னஹு யராக. இஹசான் என்று சொன்னால் அல்லாஹ்வை நீ பார்ப்பது போல வணங்க வேண்டும். அவனை நீ பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நிலையில் நீ வணங்க வேண்டும். அப்படி வணங்குவதற்கு பெயர்தான் இஹசான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். இங்கு இஹசான் என்பதற்கு இரண்டு நிலைகளை பெருமானார்கள் சொல்கிறார்கள். ஒன்று, நாம் அல்லாஹ்வை பார்ப்பது போன்று வணங்க வேண்டும். இது எல்லோருக்கும் சாத்தியமானது அல்ல. எல்லோரும் அல்லாஹ்வை பார்ப்பது போன்ற ஒரு நிலை எல்லோருக்கும் ஏற்படுமா என்றால் எல்லோருக்கும் ஏற்படாது. ஆத்மார்த்த ரீதியில் மூழ்கி போன பெரியார்கள் ஞானவான்கள் இருக்கிறார்களே, அவர்கள் படைப்பினங்களில் படைத்தவனை பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட ஞானவான்களுக்குத்தான் அந்த நிலை வாய்க்கும். அடுத்து பெருமானார்கள் சொன்னார்கள், அப்படி இல்லை என்று சொன்னார், அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னார்கள். இது எல்லோருக்கும் சாத்தியமான ஒன்றுதான். அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற நிலையில் வணங்குகிற போது அந்த வணக்கம் சீராகும், அழகாக ஆகும். எனவே வணக்கத்தை அழகாக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகளை பெருமானார்கள் சொல்கிற போது இப்படி சொன்னார்கள். இதற்கு முராகபா என்று சொல்வார்கள். எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்திலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற உணர்வு ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற போது தனிமையிலும் அவன் எந்த தவறும் செய்ய மாட்டான். அதற்கு உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு காட்டுப்புறமாக சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது, இந்த காட்டு பகுதியிலும் தீன் எந்த அளவுக்கு உள்ளே நுழைந்திருக்கிறது என்பதை நாம் ஒரு பரீட்சித்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்ட போது அங்கே ஒரு பெரிய ஆட்டு மந்தையை ஒரு
சிறுவன் மேய்த்து கொண்டிருந்தான். அப்போ அந்த சிறுவனை கூப்பிட்டு, அப்பா எங்களுக்கு ஒரு ஆடு தேவை, ஒரு ஆட்டை எங்களுக்கு விலைக்கு தந்து விடு என்று. இது எனக்கு சொந்தமானது அல்ல, என்னுடைய எஜமானனுக்குரியது என்று அந்த சிறுவன் சொன்னான். அதனால் என்ன, ஒரு ஆட்டை விட்டுவிடு, நான் உங்களுக்கு பணம் தந்து விடுகிறேன். உன் எஜமானன் ஒரு ஆட்டை காலம் என்று கேட்டால் ஓயாய் தூக்கி கொண்டு போய்விட்டது என்று நீ சொல்லிவிடு என்று உமர் ஃபாரூக் அவர்கள் இப்படி சொல்லிக் கொடுத்தார்கள். அப்பொழுது சிறுவன் முன்பின் யோசிக்காமல் உடனே ஒரு வார்த்தையை கேட்டான், ஐநல்லா, அல்லாஹ் எங்கே போய்விட்டான், என்னுடைய எஜமானன் எங்கே போயிருக்கிறான், அவருடைய கண்ணை நான் மறைத்து விடலாம், அல்லாஹ் எங்கே போனான் என்று கேட்டவுடனே உமர் ஃபாரூக் அவர்களே அப்படியே அதிர்ந்து போனார்கள். இந்த சிறுவனுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் எங்கே போனான் என்று எல்லா இடத்திலும் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற ஒரு நிலை இருக்கிறது என்று வைத்து கொண்டால் எந்த அளவுக்கு தீன் இங்கே உள்ளே நுழைந்திருக்கிறது என்பதை அங்கே புரிந்து கொண்டார்கள். இப்படி ஒரு மனிதன் எண்ணுகிற போது, ஒரு மனிதனுடைய நிலை இப்படி இருக்கிற போது எந்த இடத்திலும் அவன் தவறு செய்யவே மாட்டான். இந்த நிலை வாய்க்கிற போதுதான் அமல்கள் அழகாக ஆகும். ஒரு பெரிய விடுதி, அந்த விடுதியில் பல பேர் ஆங்காங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண் நடந்து ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறாள். அந்த பெண்ணை தொடர்ந்து இன்னொரு மனிதன் பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறான். அந்த பெண்ணை அடைவதற்கு தன்னை ஒரு மனிதன் பின்தொடர்ந்து வருகிறான் என்பதை உணர்ந்த அந்த பெண் திரும்பி பார்த்தவனை பார்த்து சொன்னார். அந்த பெண் கேட்டாள், இங்கே இந்த விடுதியில் உள்ளவர்கள் எல்லோரும் தூங்கிவிட்டார்களா என்று கேட்டாள். உடனே அவன் நமக்கு இணங்கி போய்விட்டாள் என்று அவன் உணர்ந்து கொண்டு, ஆமாம் எல்லோரும் தூங்கிவிட்டார்கள் என்று அவன் சொல்ல, அடுத்து அந்த பெண் சொன்னாள், அல்லாஹ் தூங்கிவிட்டானா என்று ஒரு வார்த்தையை கேட்டாள். அப்படியே அவன் அதிர்ந்து போனான். அல்லாஹ் தூங்கவில்லை, அல்லாஹ் தூங்கவில்லை, அவன் முழித்து கொண்டு தான் இருக்கிறான் என்று வருகிற போது அல்லாஹ் விழித்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்படுமானால் எந்த இடத்திலும் அவன் தவறு செய்யவே மாட்டான். அவனுடைய செயல்கள் ஒழுங்காகவும் அழகாகவும் இருக்கும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய செயல்களை நீங்கள் அழகாக்கிக் கொள்ளுங்கள், உங்கள் அமல்களை நீங்கள் அழகாக்கிக் கொள்ளுங்கள். உங்களில் யார் மிக நீளமான வயதை பெற்று அந்த நீளமான ஆயுளிலும் நல்ல அமல்கள் செய்து கொண்டான் அவன்தான் உங்களில் மிகச் சிறந்தவன் என்று சொல்லிவிட்டு, அந்த சிறந்த அமல்களை, அழகான அமல்களை செய்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பெருமானார் சொல்கிற போது, எல்லா இடங்களிலும் அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற நிலையில் ஒரு மனிதன் அமல்கள் செய்கிற போது அந்த அமல்கள் மிக அழகாக இருக்கும். அப்படிப்பட்டவன் தான் மனிதர்களே மிகச் சிறந்தவன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கி தந்தார்கள். அடுத்த ஹதீஸுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை தினம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நல்லல் பாலிப்பார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلمين والحقنا بالصالحين. وصلي على النبي المصطفى محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب العالمين.